1967 பிப்ரவரி மாதம் கடப்பாவில் கேம்ப்பு. அனந்தானந்த சுவாமிகள், நான் பிரிவா 3 பேர் உட்காந்து ஒரு கிரந்தம் எழுத வேண்டியிருந்தது. அப்போ கடப்பாவில் இருக்கிற ஆல் இண்டியா ரேடியோவில் இருக்கிற வந்தா பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் இருக்கோங்க. இந்த கடப்பா ஆல் இண்டியா ரேடியோவில் இருக்கிற ஒரு அதிகாரி அங்கேருந்து வந்து எங்கிட்ட இந்த 13ஆம் தேதி அன்றைக்கி பெரியவாளுக்கு 60 வருஷம் பீட்டாரோகண ஜெயந்தி வருது, ஏதாவது பெரியவா ஒரு மெசேஜ் கொடுத்தா நாங்கள் அதை ப்ராட்காஸ்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப கௌரவமாக இருக்கும், அதை பெரியவாள்கிட்ட சொல்லணும்னா. பெரியவாள்கிட்ட சொன்னோன்னே பெரியவாங்கிறதுக்கு தான் உதாரணம். மனசில் நினச்சினுட்டா வாயால் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, மனசில் நினச்சிக்காத வாயால் சொல்லி பிரயோஜனம் இல்லை, நான் மனசுலேயே நினச்சினுட்டேன்னு சொல்லிவிடுட்டார். அப்படி ஒரு அனுகிரக புத்தியோடு கூடின ஒரு மகான். சுத்த சைதன்யம் கிரகஸ்தாசிரம தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி காட்டுறதுக்காக ராமாவதாரம், சந்நியாசாசிரம தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி காட்டுறதுக்காக பெரியவாளுடைய அவதாரம். இதில் வேற எது சத்தியமோ சத்தியமில்லையோ தெரியாது, இது சத்தியம். டிஎம்பி மகாதேவன் எனக்கு டைரக்டராக இருந்தார். நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டில் சங்கராச்சாரியாவை பற்றி புஸ்தகம் எழுதுங்கன்னு சொன்னால் எழுதினார். இந்த மேனுஸ்கிரிப்டை பெரியவா பார்த்து அனுகிரகம் பண்ணிட்டா தேவையில்லைன்னார். 68ஆம் வருஷம் ராஜமகேந்திரவரம் கேம்ப்பு. பெரியவா கையில் ஒரு காப்பி, நான் கையில் ஒரு காப்பி வச்சுட்டு இருக்கேன். பெரியவர் பார்த்துட்டு வரார், சொல்கிறதெல்லாம் திருத்திட்டு வரேன். படிச்சுட்டே இருந்தவர் அப்படியே கீழே வச்சார் பேப்பரை. சொல்றார், பகவத்பாதாள் அம்மாவுக்கு கிருத்தியம் பண்ணார், சாஸ்திரத்துக்கு விருத்தமாக இருந்தாலும் நான் கிருத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சொன்னார், ஆஹா என்ன மாத்திருபக்தின்னு இருந்தது அதில். பெரியவர் சொன்னார், பகவத்பாதாள் சாஸ்திரத்தை மீறினதும் கிடையாது, மீறேன்னு சொன்னதும் கிடையாது. திருப்பி சொல்கிறேன் இந்த வார்த்தையை, பகவத்பாதாள் சாஸ்திரத்தை மீறினதும் கிடையாது, மீறேன்னு சொன்னதும் கிடையாது. விஸ்வேஸ்வர ஸ்மிருதி சன்னியாசிகளுக்காக உள்ளது. அதில் ஏகபுத்திர விஷயமாக இருந்தால் அப்பா அம்மாவுக்கு முதல் நாள் காரியம் மாத்திரம் பண்ணணும்னு சாஸ்திரம். சாஸ்திரத்தை அனுசரித்து பகவத்பாதாள் செஞ்சார். இன்னொரு தடவை சொல்கிறேன், பெரியவா சொன்ன வார்த்தை. பெரியவர் சொல்கிறார், சாஸ்திரத்தை மீறினதும் இல்லை, மீறினேன்னு சொல்கிறதும் இல்லைன்னார். பெரியவருடைய பகவத்பாதாவுடைய அவதாரமாக இருந்த பெரியவா சாஸ்திரத்தை மீறினதும் இல்லை, மீறினேன்னு சொன்னதும் இல்லை. 13ஆவது வயசில் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிண்டு மார்க்கத்தில் இறங்கினார். அந்த சன்னியாசாசிரமத்தில் பக்கவாட்டிலையும் இறங்கல, பின்னாடியும் வரல. அந்த லட்சியத்தை அடைஞ்சார், ஆத்மஜானியாக ஆனார். அவர் நிலைமைக்கு யாராலையும் ஏற முடியல. இன்னொருத்தர் நிலைமைக்கு அவரால் இறங்க முடியல. ஆனால் சகல ஜீவராசிகளும் இந்த ஜென்மா இல்லை, ஏதோ ஒரு ஜென்மாவில் தன் நிலையை அடைஞ்சோன்னுங்கிறதுக்காகத்தான் 13 வயசுலேருந்து பிரயத்தனப்பட்டார். வேதாந்த மார்க்கத்தை அவர் போடலைன்னா இன்னைக்கு ஆண்டி நிறுவு கிடையாது, ஷஷ்டியத்தை பூர்த்தி கிடையாது, ஒன்றும் நடக்காது லோகத்தில். அந்த மாதிரியான ஒரு காரியங்களை மகான் செஞ்சு முடித்தார். ஒரு லட்சியம் ஒரு இடத்துல சொன்னார். இப்போ எனக்கு போட்டிருக்கிற விஷயத்துலேருந்து தாண்டி போகிறேன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் காக்கிநாடாலேருந்து ராமச்சந்திரபுரம்ங்கிற ஊருக்கு போகிறார், பல்லாக்கில் போயின்னு இருக்கார். பெரியவர் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன். நம்ம சூரியனை நோக்கி போயின்னு இருந்தால் நிழல் நம்ம அறியாத பின்னாடி வரும். இதை விட்டு நிழலை பிடிக்கணும்னு திரும்பினேன்னா நீ போக போக நிழல் போயிட்டே இருக்கும், நிழலை பிடிக்க முடியாது. சூரியனை நோக்கி போயிட்டு இருந்த மார்க்கத்திலேருந்து திரும்பினோங்கிறதா மிச்சப்படும். அந்த மாதிரி வாழ்க்கையில் சாஸ்திரத்தில் ஒரு லட்சியத்தை சொல்லியிருக்கிற லட்சியத்தை வச்சுக்கணும், நம்ம போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி போனார் அவர், போயிட்டே இருக்கணும். நம்ம நிழல் வரா மாதிரி நம்ம அறியாத பணம், பதவி, புகழ் 3 நம்ம அறியாத பின்னாடி வரும் அப்படின்னு சொன்னார். இதை நான் பல இடங்களில் என்னை உபன்யாசத்துக்கு கூப்பிட்ற போது பேசி விடுறது.
20-25 வருஷம் கழித்து கொல்லாசத்திரத்தில் இப்போ இடிச்சாச்சு. அதை 10-15 பேர் இருக்கிற போது ஏதோ பேச்சு வந்தது. பெரியவா கூட அப்படி சொன்னாலோ இல்லையோன்னு நான் சொல்லலையே அப்படின்ட்டார். அத்தனை பேரும் சிரிக்கிறான். நான் பார்த்தேன், காக்கிநாடாவிலேருந்து ராமச்சந்திரபுரம் போகிற போது பெரியவா பல்லாக்கில் எல்லாம் சொல்லி பார்த்தேன். நான் சொல்லலையேங்கிறார். கடைசியாக என்ன பண்ணேன், எனக்கு இது தோணி இருக்காது, பெரியவாளை தவிர வேற சொல்கிறதுக்கு எனக்கு வேற கிடையாது யாரும் அப்படின்னு. அதுக்கு சொல்லலை, லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருந்தா பணம் பதவி புகழ் மூணும் வாண்டாம் வாண்டான்னு சொன்னாலும் வருவேன்னு திறத்திண்டு வரும்னு சொன்னேன். அந்த எம்பசிஸை விட்டுட்டியா நீங்க? இதுதான் பெரிய